ஆல்டோ காருக்கு எப்படி கூலண்ட் சேஞ்ச் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்டோ காருக்கு மட்டும் இல்லை, எல்லா காருக்குமே இந்த மெத்தடு வந்துட்டு பொருந்தும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ காரில் வந்துட்டு நம்ம கூலண்ட் சேஞ்ச் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம பேனட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ரிசர்வ் டேங்க் இருக்கும். எல்லா காருக்குமே அந்த மணிக்கு ஒரு ரிசர்வ் டேங்க் வந்து வச்சுருப்பாங்க. கூலண்ட் ஊற்றுறக்காண்டியே வச்சுருப்பாங்க. அந்த டேங்கை வந்துட்டு நம்ம அந்த மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த டேங்கை எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அந்த பழைய கூலண்டை கீழே ஊற்றிட்டு இதை நல்லா கழுவி விட்டுறணும். பச்சை தண்ணியை ஊற்றி ஒரு ப்ரெஸ்ஸு, பழைய ப்ரெஸ்ஸு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா உங்கள் வீட்டிலே இருக்கும். அந்த ப்ரெஸ்ஸை வச்சு நீங்கள் நல்லா கழுவி விட்டுக்கோங்க. கழுவி விட்டதுக்கு அப்புறமா அந்த ரிசர்வ் டேங்கில் வந்து கூலண்ட் மட்டும்தான் ஊற்றணும்னு அதிலே போட்டிருப்பாங்க. அதனால் நீங்கள் பச்சை தண்ணி வந்துட்டு ஊற்றி நீங்கள் வண்டியை ஓட்டாதீங்க. கூலண்ட் மட்டும் ஊற்றுறதுக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்க. இப்போ இந்த கூலண்ட் வந்துட்டு எது வரை ஊற்றணும்னா இதிலே போட்டிருப்பாங்க, ஃபுல்லுன்னு போட்டிருப்பாங்க. அது வரை தான் நீங்கள் கூலண்ட் ஊற்றணும். இந்த ரிசர்வ் டேங்க் ஃபுல்லாக நம்ப நீங்கள் ஊற்றிடாதீங்க. அப்புறமா நம்ம இந்த ரிசர்வ் டேங்கையும் நம்ம அதில் வச்சிடலாம். நல்லா கழுவிலாம் நல்லா நீட்டாக வச்சிடலாம். அதிலே வச்சிடலாம். வச்சதுக்கு அப்புறமா அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த ரேடியேட்டருக்கு கீழே ஒரு ஓஸ் இருக்கும். அந்த ஓஸை வந்துட்டு நம்ம கலட்டினோம்னா அந்த ரேடியேட்டரில் உள்ள அந்த பழைய தண்ணி எல்லாமே கீழே வந்துடும். அதனால் நம்ம ஓஸை வந்து கலட்டுறதுக்கு நமக்கு ஒரு கட்டிங் பிளேயர் வந்து நம்ம தேவைப்படும். ஏன்னா அந்த ஓஸில் வந்து ஒரு லாக் இருக்கும். அந்த லாக்கை வந்து ப்ரெஸ் பண்ணால் தான் அந்த ஓஸை வந்துட்டு எடுக்க முடியும். இப்போ இந்த கட்டிங் பிளேயரை வச்சு அந்த லாக்கை வந்துட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா அந்த லோக்கு வந்து இங்கிட்டு வந்துடும். அதுக்கப்புறம் இந்த ஓஸை வந்துட்டு இழுத்ததுக்கு அப்புறமா அந்த பழைய கூலண்ட் எல்லாம் வெளியில் வந்துடும். வெளியில் வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த ரேடியேட்டருடைய அந்த கேப்பை வந்துட்டு நீங்கள் திறந்துட்டு அதில் பச்சை தண்ணியை ஊற்றுனதுக்கு அப்புறமா அந்த பழைய அழுக்கு எல்லாமே அந்த அந்த பைப்பு வழியாக அந்த ரேடியேட்டருக்கு அந்த கீழே வந்துட்டு அந்த ஓஸ் வெளியில் வந்துடும். இந்த மாதிரிக்கு நீங்கள் 2-3 தடவை நீங்கள் பச்சை தண்ணியை ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமா மறுபடியும் அந்த ஓஸை வந்து நீங்கள் பழைய மணிக்கு அதை மாட்டி விட்டுருங்க. இந்த கட்டிங் பிளேயரை வச்சு அந்த லோக்கை வந்துட்டு இழுத்து விட்டு நல்லா லாக் பண்ணிடுங்க. லாக் பண்ணதுக்கு அப்புறமா அடுத்ததாக நம்ம கூலண்ட் தான் நம்ம தயார் பண்ண போகிறோம். கூலண்ட் தயார் பண்ணுறதுக்கு நான் இதை தான் நான் எடுத்திருக்கேன். நான் 1 லிட்டர் கூலண்டில் 2 லிட்டர் தண்ணி வந்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அடுத்ததாக நம்ம அந்த ரிசர்வ் டேங்கை நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதில் நம்ம கொஞ்சம் ஊற்றிடலாம். அதில் ஃபுல்லுன்னு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அது வரை தான் ஊற்றணும். ஊற்றிட்டு அந்த ரிசர்வ் டேங்கை அடைச்சிருங்க. அடைச்சதுக்கு அப்புறமா நீங்கள் ரேடியேட்டருடைய கேப்பை திறந்துட்டு அதுலேயே நீங்கள் ஊற்றணும். அந்த நம்ம கூலண்ட் தயார் பண்ணோம் பார்த்தீங்களா, அதை வந்துட்டு ஊற்றணும். ஊற்றிட்டு அந்த ரேடியேட்டருடைய கேப்பையை நீங்கள் மூடிடுங்க. கூலண்ட் சேஞ்சு பண்ணும்போது நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, வண்டி சூடாக இருக்கும்போது எப்போயுமே நீங்கள் கூலண்ட் வந்து சேஞ்சு பண்ணாதீங்க. அதே மாதிரிக்கு ரேடியேட்டருடைய கேப்பையும் திறக்காதீங்க. வண்டி வந்துட்டு எப்போயுமே ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் வந்துட்டு நிப்பாட்டி வச்சுட்டு அப்புறமா நீங்கள் இந்த கூலண்ட் வந்துட்டு சேஞ்சு பண்ணுங்கள். அதே மாதிரிக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.